சூட்சும சரீரத்துல எந்த பகுதி மனோமய கோஷமாக விளக்கப்படுகிறது என்று அடுத்தது பார்க்கலாம். மனோமய கோஷம் என்றால் என்ன? இது 6 தத்துவங்களால் ஆகின்றது. பிராணமய கோஷம் பார்த்தீங்கன்னா 10, இது 6. அது என்ன? மனம் பிளஸ் ஞானேந்திரியங்கள். மனம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இருந்தாலும் இப்ப சுருக்கமா பார்க்கலாம். மனம் என்பது சங்கல்பம் விகல்பாத்மிகம் சொல்லுவாங்க. இதுவா அதுவா என்று சங்கல்பம் படுவது. பிறகு ஆல் எமோஷன், விருப்பு வெறுப்பு, கோபம், பயம், அன்பு, கருணை போன்ற உணர்வுகள். இப்படிப்பட்ட உணர்வுகள் எந்த எண்ணத்துல வெளிப்படுதோ அந்த எண்ணங்களுடைய ஒட்டுமொத்தம் தான் மனம் என்று நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஞானேந்திரியங்கள். மெய், வாய், கண், மூக்கு, செவி போன்ற அறிவை கொடுக்கும் கருவிகள், சக்திகள். இது ரெண்டோட சேர்க்கையா எது இருக்குதோ அதுதான் மனோமய கோஷம். சூட்சும சரீரத்துல நம்ம 17 தத்துவங்களோட சேர்க்கைன்னு நம்ம பார்த்தோம். அது 10 பார்த்தீங்கன்னா பிராணமய கோஷத்துக்கு போயிடுச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா மனோமய கோஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 6 போயிடுச்சு. மனம் பிளஸ் ஞானேந்திரியங்கள்.